திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல திருவருளும் குருவருளும் நிற்க நாம் தொடர்ந்து சாத்திர வகுப்பாகிய உண்மை விளக்க நூலினை சிந்தித்து வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக சென்ற வகுப்பிலே பஞ்சபூதங்களிற்கான வடிவங்களை பார்த்தோம். இப்பொழுது பஞ்சபூதங்களினுடைய நிறத்தை பார்க்க போகிறோம். போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? வடிவத்தை பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோம்? நிறத்தை பார்க்க போகின்றோம். திருச்சிற்றம்பலம். பஞ்சபூதங்களின் நிறமும் எழுத்தும். இப்போ எழுத்தையும் பார்க்க போகிறோம். இதில் தான் அடி நீங்கள் ஓம் பிராணம் யா சொல்லும் போது லம் ஒரு மந்திரம் சொல்லணும், பீஜ மந்திரம் சொல்லணும். இதெல்லாம் பீஜ மந்திரம், பீஜ எழுத்துக்கள்னு ஒரு ஒருத்துக்கும் பீஜ எழுத்துக்கள் இருக்குது. அது என்னென்னா லம் வம் ரம் யம் ஹம் ஓம் அப்படின்னு இதான் பாருங்க. அப்போ அவ்வளோ சயின்டிஃபிக் இருக்குது இதில். இது எங்கே இருக்குது? மூலாதாரத்தில் லம், சுவாதிஷ்டானத்தில் லம் வம், மணிப்பூதகத்தில் ரம், அப்புறம் அநாகதத்தில் எம், விசுத்தியில் ஹம், ஆக்னியில் ஓம். இதை கடந்து கொண்டே வந்தால் சகசராரத்தில் இறைவன் வெளிப்படுவான். சகசராரம் என்பது துவாதசம், 12 அகுலத்துக்கு வெளியே இறைவன் இருக்கின்றான் என்பது நம்மளுடைய செய்தி. அப்போது இந்த வகுப்பில் போன வகுப்பில் வடிவத்தை பார்த்தோம். இப்போ நிறத்தையும் எழுத்தையும் பார்க்க போகிறோம். சரி. பொன்பார் புனல் வெண்மை பொங்கும் அனல் சிவப்பு வன்கால் கருமை வளர் வான் தூமம் என்பார். எழுத்து லவரய ஆ பார் ஆதிக்கும் என்றும் அழுத்தம் அதாய் நிற்கும். அது பார்த்தீங்களா? சொட்டாம பார்த்தீங்களா? லம் வம் ரம் எம் அம், இந்த 5 பஞ்சபூதத்துக்கான பீஜ எழுத்துக்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்பத்துக்கு தான் அந்த பிராணாயாமம் சொல்லும்போது மந்திரம் இல்லாமல் ஒன்று இல்லாமல் ஒன்று கிடையாது. பாகம செய்தி புரியுதா இல்லையா? உண்மையாக சொல்கிறோமா? ஒருத்தர் வேள்வி பண்ணணும், ஒரு வேள்வி ஆசிரியராக இருக்கணும், ஒரு வகுப்பு எடுக்கணும்னா உண்மை விளக்கம் அடிப்படையான ஒரு நூல். இந்த வகுப்பு புரியலனா எதுவுமே புரியாது. உண்மை விளக்கம் புரியலனா சித்தாந்தத்துடன் நுழையவே முடியாது. அடிப்படை எவ்வளோ 5 ஃப்ளோர் கூட எழுப்பலாம். எது தேவை? பேஸ் மட்டும் இருக்கணும். கடைக்கால் சரியாக போகலன்னா 5 உள்ள போடும். அதே மாதிரி தான் அந்த நூல் பற்றி ஐயா நான் ஸ்ட்ரைட்டாக சிவனால போதும் ஃபஸ்ட் ஐயா படினா நிற்க முடியாது. உண்மை விளக்கம் அடிப்படையான நூல். அதனால் உண்மை விளக்கம் வகுப்பு கட்டாயம் படிச்சுட்டு தான் நீங்கள் அந்த வகுப்புக்குள்ளலாம் போகணும். பார்த்துக்கணும். சரிங்களா? இங்கே பொன் பார், பார்னா என்ன அர்த்தம்? பார்னா என்ன? மண்ணுன்னு அர்த்தம். இன்னொரு பொருளுங்கிறது உலகம்னு அர்த்தம். பாருருவாய இந்த வார்த்தை அங்கே வருதா? என் பிறப்பார வேணும். என்ன அர்த்தம்? இறைவா பாரு உருவாய இந்த உலகத்தில் பிறப்பதற்கான சூழ்நிலை எனக்கு அறுபட வேண்டும். அதான் பாரு உருவாய என் பிறப்பார வேண்டும். பார்னா உலகம்னு ஒரு பொருள் ஞாபகம் வச்சு மந்திரம் தமிழில். பொன் கடலில் இருக்கிறது நிலம். பஞ்சபூத்துக்கு நிறம் சொல்கிறார். பொன் கலர்னா தங்க கலரு அப்படின்னு வச்சுக்க, தங்கம் மஞ்சள் எப்படின்னா எடுத்துக்கலாம். நீங்கள் பொன் கலர் இருக்கிறது பார், எது? நிலம். புனல் வெண்மை, தண்ணிக்கு என்ன கலர் சொல்லிடுறாங்க? வெள்ளை கலர். பொங்கும் அனல் சிவப்பு. அதை சிவப்பு ஏன் பொங்குனா மேல் நோக்கி வரதுனால பொங்கு அப்படி சொல்கிறாங்க. அது என்ன அர்த்தம்? அனல் சிவப்பு. எது? நெருப்புக்கு என்ன கலரு? சிகப்பு. மண்ணுக்கு மஞ்சள் கலர்னு வச்சிங்க. நீருக்கு வெண்மை கலர், நெருப்புக்கு சிவப்பு கலர். வன் கால் கருமை, காற்றுக்கு என்ன கலரு? கருமை, கருப்பை சொல்றது. வளர் வான் தூமம் என்பர். அதாவது நம்மளுடைய ஆகாயத்துக்கு ஒரு வான் தூமம், அதாவது ஒரு புகை கலர். இது கருமைன்னு சொல்லாமல் ஒரு சாம்பல் நிறம், அது வான் தூமம் அப்படின்னு ஒரு கலர் சொல்கிறாங்க. என்பார் இது அது வச்சுக்கோங்க. வான் தூமம் என்பார். எழுத்து இது அதே மாதிரி. இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எழுத்து சொல்லியிருக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலத்துக்கு லம், அந்த நீருக்கு லம் வம், நெருப்புக்கு ரம், அப்புறம் காற்றுக்கு எம், ஆகாயத்துக்கு அம். இந்த ஒவ்வொருத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம். இதை தான் பார் ஆதிக்கு என்றும் அழுத்தம்
அதாய் நிற்கும் அது. எழுத்து லம் வம் அத லாவா ராயா பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது. அது அந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒரு ஆதாயமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிப்பா. தெளிவுரை. மண் பொன்மை நிறம் உடையது, புனல் விளங்காத வெண்ணிறம் உடையது, மேல் ஓங்கும் இயல்புள்ள நெருப்பு நல்லா புரிஞ்சிக்கணும். அந்த சொல்ல மாட்டேன். நீருக்கு வெள்ளைன்னா நம்ம ஆளு போயிட்டு ஐயோ திருநூல் கலரில் வெள்ளையாகுதான்னு கேட்கக்கூடாது. இதுக்கு ஒரு சான்று வெண்மைன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நீருக்கு தெரியுமா, நீருக்கு தான் எந்த கலருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் ஒரு கலருக்கு மட்டும் சொல்ல முடியாதுன்னா தண்ணிக்கு நிறத்தையே சொல்ல முடியாது. அதே மாதிரி வடிவமே இல்லாதது நீர். நீருக்கு என்ற ஒரு வடிவமும் கிடையாது. பஞ்சபூதத்துக்கு வடிவம் இல்லைன்னு வச்சிங்க, அதுக்கு பஞ்சபூதத்துக்குமே குறிப்பிட்ட வடிவம்னு சொல்ல முடியாது. எதுக்கு பஞ்சபூதத்துக்குமே வடிவமே கிடையாது. முதல்ல வடிவம் இல்லாததுக்கு ஒரு வடிவம். அது எது சொல்கிறது, இது உள்ளுக்குள்ள கூடிய சூக்குமைக்கு புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ வடிவம் இல்லாத அதே மாதிரி நீருக்கு நிறம் கிடையாது, அதனால் விளங்காத வெள்ளை சொல்லணும்னு சொல்லிடுறேன். மேலோங்கும் இயல்புள்ள நெருப்பு செந்நிறமுடையது, வலிய காற்று கருநிறமுடையது, எங்கும் பரவியுள்ள ஆகாயம் புகை நிறமுடையது, சாம்பல் நிறம் புகை என்று இவற்றின் நிறங்களை யோக காட்சியால் கண்டுணர்ந்த அருளாளர்கள் கூறுகின்றார்கள். இதெல்லாம் யோகத்தில் பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுக்குலாம் பார்த்துங்க, நம்மளால கஷ்டப்படாமல் கற்றுக்குறோம். அவங்களாம் அதை அனுபவித்து சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள நிகழ்துன்ட்டு. மண் முதலிய பூதங்களை உடனின்று தொழிற்படுத்தும் வித்தெழுத்துக்கள் ல வ ர ய ஹ எனப்படும் மெய்யெழுத்துக்கள் என்று ஆகமங்களை அறிந்தவர்கள் கூறுவார்கள். அ என்ற வித்தெழுத்து செய்யுளில் அ என்று வந்துள்ளது. வித்தெழுத்துக்களை பீஜ அச்சரம் என்று வடமொழியில் கூறுவர். பீஜ என்ற சொல் வீச்சு என்று பொருளை தரும். வீச்சு சிதறுவது, இயங்க செய்வது. பூதங்களின் இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பவை இந்த வித்தெழுத்துக்களே ஆகும். வீச்சுனா பீஜம். பீஜம் அப்படின்னா அர்த்தம், அந்த அழுத்தம் ஒரு வீழ்ச்சி கொடுப்பது பீஜ எழுத்துக்கள். அதான் ஓம் ஹாம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓம் ஹாம் க்ரோம் க்ளீம் க்ளௌம் கம் கம் அப்படிலாம் வரும். இதெல்லாம் பீஜ எழுத்துக்கள். அதை நம்ம சிந்தையில் வச்சுக்கணும். மண்ணின் உள்ளுருவாக மஞ்சள் நிறம் ஊடாடுவதை வைத்தே மண்ணுக்கு பொன்னிறம் கூறப்பட்டுள்ளது. இந்த பூதங்களின் தன்மாத்திரைகள் ஆகிய நுண்வெளிகளில் அசைவு ஏற்படும் பொழுது தோன்றும் ஒளிகளை கொண்டு தவப்பயிற்சியில் சிறந்த மெய்ஞானிகள் இவற்றிற்கு வித்தெழுத்துக்களை அமைத்துள்ளனர். அவர்களுக்குள்ள தவப்பயிற்சி நமக்கு இல்லாததால் அவற்றை நமது ஆராய்ச்சி அறிவால் அறிய முடியாது. மண்ணில் உள்ளுருவாக மஞ்சள் நிறம் மூடுவதை வைத்தே மண்ணுக்கு பொன்னிறம் என்று கூறப்படும். அது நம்ம பார்த்தாச்சு. இந்த பூதங்களின் தன்மாத்திரைகள் ஆகிய நுண்வெளிகளில் அசையும். இதில் இந்த பூதங்கள் 5க்கு தான் தன்மாத்திரை பொருந்தும். ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு தன்மாத்திரைன்னு பார்த்தோம். என்னென்ன மாத்திரை அப்படின்னா, அது எப்படிப்பா, அதாவது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நிலத்துக்கு உரியக்கூடிய தன்மாத்திரை எதுனா மனம். அதுக்கான சரியான தன்மாத்திரை எது? மனம். இதை மேலே சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகாயத்துக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரை ஓசை. ஆகாயத்துக்கு தன்மாத்திரை ஓசை. ஆகாயத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது எதுனா காற்று. காற்றுக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரை ஊறு. ஊறுனா ஒரு உணர்வு அப்படின்னு பேர். அதுக்கடுத்தது வரக்கூடியது நீர். நெருப்பு. நெருப்பு. நெருப்புக்கான தன்மாத்திரை என்னன்னா, அதுக்கான தன்மாத்திரை ஒலி. அதாவது இது ஃபஸ்ட்டுக்கு ஓசை, காற்றுக்கு இருக்கக்கூடியது ஊறு, அதாவது உணர்வு. நெருப்புக்கு இருக்கக்கூடிய தன்மாத்திரை எதுனா ஒலி. இப்போ நெருப்பு என்ன ஒலி காட்சி புறப்படுதா இல்லையா? அடுத்தது நீர். நீருக்கு கூடிய தன்மாத்திரை எதுன்னா சுவை. அதுக்கு அடுத்தது மண்ணுக்குரிய தன்மாத்திரை தான் மனம், நாற்றம். இந்த 5 எதுக்கு இருக்குதுன்னா மண்ணுக்கு இருக்கும். மேலேருந்து சொன்ன 5 எதுக்கு இருக்குது? மண்ணுக்கு இருக்குது. ஆனால் இது மேலேருந்து ஏறும் போது ஒன்றே ஒன்று ஆகாயத்தில் இருக்குது. இது உங்களுக்கு நான் போர்டு இருந்தால் போர்டில் சொல்லி கொடுக்கலாம். இப்போ கீழே மண் இருக்குதா,
கீழே மண்ணா, மண்ணுக்கு 5 தன்மாத்திரையும் மண்ணில் இருக்குது. சுவை இருக்கிறது, ஒளி இருக்கிறது, ஓசை இருக்கிறது, நாற்றம் இருக்கிறது. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இது 5 எதில் இருக்குது? மண்ணுக்கு இருக்கிறது. ஆனால் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நீருக்கு எது இல்லை அப்படின்னா மனம் கிடையாது. சுவை இருக்கிறது, ஒளி இருக்கிறது, ஊறு இருக்கிறது, ஓசை இருக்கிறது. படிப்படியாக போக ஒன்றுனா குறையும். அடுத்தது நெருப்புக்கு பாருங்கள், என்ன இல்லை? சுவை இல்லை. அப்போ ஒளி இருக்கிறது, ஊறு இருக்கிறது, ஓசை இருக்கிறது. நெருப்பை விட்டுருங்க. அடுத்தது காற்றுக்கு போங்க, அங்கே எது இல்லை? ஒளி, காட்சி இல்லை. அடுத்தது என்ன இருக்கிறது? ஒளி இருக்கிறது, அது ஊறு இருக்கிறது, ஓசை இருக்கிறது. அதை காற்றை விட்டு ஆகாயத்துக்கு போனால் அங்கே ஊர் ஆகிய உணர்வு தெரியாது. இப்போ இங்கே கூட ஒரு வாரம் என்னமா குளிர்தியா, மேலே பட்டோன்னு உணர்வு வருதா இல்லையா? ஆகாயம் நம்ம உணர முடியலையே. ஆனால் ஆகாயத்துக்கு ஒரே தத்துவம் ஓசை இருக்குது. அது என்ன ஓசை தெரியுமா? அதுதான் ஓம் என்கின்ற ஓசை. அது ஆகாயத்துக்கான ஒளி. அதனால தான் ஆகாய தத்துவம் எந்த மந்திரம் சொன்னாலும் ஓம் சொல்லி நம்ம தொடங்கணும். அதுதான், அதாவது அதுக்கு பேர் என்ன? பிரணவம் மந்திரம்னு பேர். சரிங்களா? இப்போ இத்தோட நம்ம பஞ்சபூதங்களுக்கான நிறமும் எழுத்தை பார்த்தோமா? மீண்டும் ஒரு முறை இறுதியாக பஞ்சபூதத்துக்கான நிறத்தை பார்க்க போகிறோம். நெருப்பு, அதாவது நிலத்துக்கான நிறம் மஞ்சள் கலரு, பொன்னிறம். நீருக்கான நிறம் விளங்காத வெள்ளை நிறம். நெருப்பு, அதாவது நெருப்புனா அக்னி, அந்த நெருப்புக்கான நிறம் சிகப்பு. காற்றுக்கான நிறம் கருமை. ஆகாயத்துக்கான நிறம் ஒரு தூமம் ஆகிய ஒரு புகை வடிவம், சாம்பல் நிற நிறம் என்பதை பார்த்தோம். இதுக்கு தான் லா வா ரா யா, அதாவது லா வா ரா யா அம் ஆ என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்து மந்திரக்கூடாது. அதாவது லம் வம் ரம் எம் ஹம்னு சொல்லுவாங்க. இதை சமஸ்கிருதத்தில் சொல்லும் போது லம் வம் ரம் எம் ஹம்முன்னுவாங்க. அது தமிழ் கூட சொல்லும் போது அதே தான். லா, லம் இல்லாமல் லா, வம்மு நாம வா, அது லா வா ரா யா. அங்கே ஹம்முன்னுவோம். தமிழ் சொல்லும்போது ஆன்னு சொல்கிறாங்க, அது அம்முன்றாங்க. ஏன்னா அம்மு இங்கே சொல்கிறாங்க, நம்ம சமஸ்கிருதத்தில் ஆ சொல்ல மாட்டாங்க, ஹான்னுவாங்க. அதனால அங்கே ஹம் அப்படின்னு வரும். இதோட இந்த பஞ்சபூதத்துக்கான நிறத்தை பார்த்தோம். இத்துடன் வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.